பட்டி கை பக்குவம். இன்னைக்கு ஈஸியான ஒரு முட்டை குழம்பு சொல்லி தரேங்க, வாங்க பார்க்கலாம். எண்ணெய் போட்டாங்க, கொஞ்சம் பட்டை லவங்க தூள் போட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, வெங்காயம், நல்லா வதக்கிடலாங்க. இப்போ பாருங்க, முக்கால் பதம் வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அதில் தக்காளி போட்டுடலாங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டுங்க. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இதுக்கு வேண்டிய பொருள் எல்லாம் நம்ம போட்டுக்கலாங்க. குட்டி ஸ்பூனுங்க, ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். நான் வெங்காயம் வதங்கிறதுக்கு வேண்டி கல்லுப்பு போட்டேன் ஆல்ரெடி. இப்போ கொஞ்சம் சாங்கியத்துக்கு போடுறேங்க. அதுக்கு அடுத்தது நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குங்க. இது நல்லா வதக்கிடலாங்க. இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறமா நம்ம இதில் தண்ணி ஊற்றி நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய், கசகசா, சோம்பெல்லாம் அரைச்சி வச்சுருக்கேங்க, அதை ஊற்றிடலாங்க. இப்போ நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நான் வதக்கி விட்டுட்டேங்க. இப்போ இதுக்கு வேண்டிய தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாங்க. ஏன்னா தேங்காய் ஊற்றணும், அதனால கொஞ்சம் தண்ணி கூடவே ஊற்றிக்கணும். நம்ம உப்பு காரம்லாம் கொஞ்சம் பார்த்துக்கலாங்க. பார்த்துட்டு பத்தலைன்னா மறுபடியும் கொஞ்சம் உப்பு காரம் போட்டுக்கலாம். இப்போ குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. பச்சை வாசனை எல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ இதில் நான் சோம்பு, சீரகம், தேங்காய் அரைச்சிருக்கிறேங்க. இப்போ இதை இதில் ஊற்றிடலாங்க. இப்போ நான் ஃபுல்லாக தேங்காய், சோம்பெல்லாம் அரைச்சேன் இல்லைங்களா, அதெல்லாம் ஊற்றிட்டேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணுங்க. நம்ம எது அதாவது இட்லி, தோசை, சப்பாத்தி, நீர் தோசை எதுக்கு வேணாலும் எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றணுமோ கரெக்டாக வருங்க. இது இப்போ நல்லா கொதிச்சுட்டுங்க. கொதிச்சதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க, முட்டை குழம்பு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த முட்டையை நான் இந்த மாதிரி கீறி வச்சுருக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி கீறிக்கோங்க. கீறிட்டு அப்படியே ஒன்று ஒன்றா போட்டுருங்க. இன்னொரு ஃப்ளேவர்லேயும் செய்யலாம், அதுவும் நான் ஒரு நாள் செஞ்சு காமிக்கிறேங்க. எல்லாம் வறுத்து அரைச்சி செய்யணும், அதையும் நான் செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போது முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நாங்கள் ஒரு 7 பேர் 8 பேருக்கு உண்டானதை நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, முட்டை குழம்பு ரெடி. சாதத்துக்கும் சாப்பிட்லாம், டிஃபனுக்கும் சாப்பிட்லாம். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.